காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டியில தேடுறதே புருஷங்களுக்கு பொழப்பா போச்சியா. எங்க போய் தொலைஞ்சா? ஏய் எந்திரி. என்னடி மூஞ்சி முழங்கால் கீழே தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்க? ஓஹோ, ஆத்தாள முந்தான நாள் அடிச்சு இன்னைக்கு கோவமாக்கும். எதுக்கு அடிச்சேன்? வீட்டில் இருக்கிறவங்க நீ புருஷ மாதிரி பாரு, கடையில் இருக்கிறவங்க நீ முதலாளி மாதிரி பாருன்னு மாற்றி பார்த்தனால வந்த வேணேன். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி பேசாமல் இருந்த குடும்பத்துக்கு நல்லதில்ல. உங்ககிட்ட நான் பேசுறதா, என்கிட்ட நீ பேசுறதா? விரலத்தோடு என்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட பேச முடியாது. என்கிட்ட ஏன் பேச முடியாது? என் கூட சூப்பரா பேசலாம். முதலாளியம்மா தப்பா எடுத்துக்க, பின்னாடி போங்க. முதலாளி நீங்க ரைட்ல எடுத்துங்க, அப்படியே உட்காருங்க. என்னடா என் வீட்டுல வந்து என்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீ மறுநாள் வரேன் போனீங்க, ஒரு வாரம் சென்று வந்திருக்கீங்க. என்னடா விஷயம்? எனக்கு 1008 வேலை இருந்துச்சு, முடிச்சிட்டு வந்தேன். உனக்கு முக்கியமான பல ஹோட்டல் இட்லி ஏமாத்தி தின்னுட்டு வந்துருப்பா. அது எனக்கு தெரியாது. மாலையை போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? ஒன்னு இரு கவுன்ஸ். என்னப்பா வேலை கொடுங்க. என்ன வேலையெல்லாம் படக்குன்னு கொடுத்துட முடியாது. நான் ஒரு பரிச்சை வைப்பேன், அதில் நீ ஜெயிச்சின்னா வேலை கொடுக்குறேன். என்ன பரிச்சை? நான் வாப்பானா நீ வரமாட்டப்பான்னு சொல்லணும். நான் போப்பானா போக மாட்டேன்னு சொல்லணும். நீங்க உண்டுன்னு சொன்னா நான் இல்லைன்னு சொல்லணும். கரெக்டா நீ லைனுக்கு வந்துட்டியே. பரிச்சை ஆரம்பிங்க. நீ அறிவாளி, நான் முட்டாள். நீ உன் ஊர்ல இருந்தானே புறப்பட்டு வர. நான் என் ஊர்ல இருந்தானே புறப்பட்டு வரல. நீ உங்க அப்பா பெத்த பிள்ளை தானே? நான் எங்க அப்பா பெத்த பிள்ளை இல்ல. ஏய் நீ பிரமாதமா பேசுறியே. பிரமாதமா பேசலையே. போதுப்பா, கத்தாதுப்பா. எனக்கு இது போதும். எனக்கு இது பத்தாது. உனக்கு நான் வேலை கொடுத்துட்டேன். நீ எனக்கு வேலை கொடுக்கல. காலையில நீ வேலைக்கு வந்து சேர்ந்துடுறா. காலையில வந்து கடையில வேலைக்கு சேர மாட்டேன்டா. ஓஹோ, நீ உள்ள போடி. நீ உள்ள போகாதடி. அவ ஏன் பொண்டாட்டி? அவ ஓ பொண்டாட்டி இல்ல. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, தெரியும்ல? உங்களுக்கு எனக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு, தெரியுமில்ல? என் பொண்டாட்டி உனக்கு என்னடா சம்பந்தம்? அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல. குடும்பத்துக்கு கொண்டு விளையாடுறானே. நான் வாய மூடாம பேசிக்கிட்டு இங்கே தான் இருப்பேன். என்னங்க இந்த ஆள் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். பேசினா பதில் பேசிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா எந்திரிச்சு ஓடி போயிடுவான். மண்டே தூக்கம். என்னிடம் மயக்கம் நம்ம 2 பேரும் வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கடையில் ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாத்தியா, மத்தியானம் ஆயிடுச்சுப்பா. மத்தியானம் இன்னும் ஆகலப்பா. கடை திறக்கணுப்பா. கடையை திறக்க கூடாதுப்பா. என்னங்க என்ன நீ இந்த ராதிச்சுட்டு கொடுக்குறேன்? பசிக்குதுங்க. பசிக்குதா? நான் ஒரு ஐடியா பண்ணி உனக்கு பரோட்டா வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி நீ ஒரு ஐடியா பண்ணி எனக்கு பரோட்டா வாங்கி கொடுக்குறியா? டேய், என் பொண்டாட்டிக்கு நீ 2 பரோட்டா கொடுக்க கூடாதுடா. டேய், உன் பொண்டாட்டிக்கு 2 பரோட்டா நான் கொடுப்பேன்டா. சாப்பிடு. என் புருஷனுக்கு 2 பரோட்டா கொடுத்துருப்பா. உன் புருஷனுக்கு 2 பரோட்டா கொடுக்க கூடாதுப்பா. மறந்துட்டேங்க, இதுல இருந்து எடுத்துக்கோங்க. மலையில நினைஞ்ச மைதா மாவு. நீ எப்பப்பா வீட்டுக்கு போற? நான் எப்பவுமே வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா. ராத்திரி நேரத்தில் கட்டில் தூங்க மணிய பொண்டாட்டிய கால் மாட்டில் படுக்க போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம வாயை கொடுத்து தெருவில் போடுறத வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எங்க என்னால போயிட்டானா? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏதாவது கேளுங்க. கேட்க மாட்டோம்டா. கேட்கணும்டா. நாங்க குடும்பம் நடத்துற இடம்டா. நீங்க குடும்பம் நடத்துற இடம் இல்லடா. எங்க வீட்டை விட்டு நீ போகணும்னா நாங்க என்னடா பண்ணணும்? 1 லட்சம் ரூபா கொடுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க எங்கடா போறது? அந்த பாலா போன கடையை வித்து கொடுங்க. ஏய், நீ அழகடி எதிர்பார்க்கறாடி ஆல்ரெடி. எந்திரிச்சு வந்து கூப்பிட சொல்ற. எந்திரி. இந்த 2 மண்ணு என்கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறேனே. குடும்பத்தோட கும்பிட்டு விழுக சொல்ற. விழு.